டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். பிரியாணி அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிரியாணியை குக்கரில் வச்சு ரொம்ப சிம்பிளாக முடிச்சு விட்ருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா தம் போடுற மெத்தடில் அதை தோசைக்கல்லில் வச்சு இல்லைனா கங்கு அள்ளி போட்டு தம் போட்டு அது மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு மெத்தட்லேயும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதை விட முக்கியம், இதுக்கு 8 பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் காளான் பிரியாணி 8 பொருளில் எக்கச்சக்கமான டேஸ்ட்டில் ஒரு காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் வந்து நல்ல ஒரு கனமான பாத்திரம், நல்லா இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் கொஞ்சம் கனமாக இருக்கட்டும். அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு பற்ற வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டு இருக்கு. ஒரு 100 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 200 கிராம் பல்லாரி வந்து நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அப்படியே உதுத்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அதாவது ரொம்ப வந்து பிரியாணினா பெரிய வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நம்ம வந்து சிம்பிளாக அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அருமையாக டேஸ்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்காக இந்த மெத்தடில் நம்ம பிரியாணி போட்டுட்ருக்கோம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே இங்கே ஒரு கப்பில் புதினா, இந்த மாதிரி புதினா ஒரு சின்ன கட்டு ஒரு கட்டு எடுத்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மல்லியில் அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் புதினா மல்லி சேர்த்துருங்க. நமக்கு வதங்கி வரும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயத்தோடு வதங்கி வரும்போது புதினா மல்லி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சொதிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 சேர்ந்து 2 டேபிள் ஸ்பூனு. அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க, தூள் உப்பு. அடுத்து பிரியாணி மசாலா ஒரு 3 டீஸ்பூன். பிரியாணி மசாலா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம டீ கடை கிச்சன்லேயும் தனியாக தயார் பண்ணது. இந்த ஒரு பொடி போதும், மற்ற காரம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த ஒரு பொடியே நம்ம பிரியாணி சேர்த்துக்கலாம். இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுன்றதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த விதமான பிரியாணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அதை மட்டனு, சிக்கனு, காளானு, காய்கறி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 டீஸ்பூனு பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பிரியாணி மசாலா போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா வாசம் ஜம்முன்னு வரும். வந்த உடனே இங்கே வந்து இந்த தட்டில் இப்போ 2 டப்பா காளான் எடுத்துருக்கோம். 2 டப்பா காளான் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா பீஸ் வந்து நல்லா இந்த மாதிரி பெருசாக வெட்டிக்கோங்க. ரொம்ப சிறுசாக வெட்டிட வேண்டாம். வதங்கி நம்ம பிரியாணி ரெடி ஆகும்போது பீஸ் சிறுசாக வெட்டினீங்கன்னா காளான் போட்டதே தெரியாது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா பெருசாகவும் கொஞ்சம் நிறையாவும் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அரிசி தான் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ அரிசிக்கு 2 பாக்கெட்டு காளான் எடுத்து நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டோம். மசாலா சேர்த்த உடனே காளானை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பெரட்டி விடுங்க. இப்போ நம்ம காளானை சேர்த்த உடனே காளானில் லேசாக தண்ணி இறங்கி வரும். அப்படியே நாங்கள் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் லேசாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நல்லா இந்த காளான்லேயே நல்லா பெரட்டிடலாம். காளானை வந்து மசாலில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்பையும் காளானை வதக்கிட்டாலும் நமக்கு அந்த பிரியாணியில் காளான் இருக்கே தெரியாது. அடுத்தடுத்து நம்ம தம் போடும்போது அந்த காளான் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இந்த பெரிய மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கர்நாடகா பண்ணி தான் எடுத்துருக்கோம். கர்நாடகா பண்ணி ஒரு 2 கப்பு, அதாவது 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ எடுத்துகிட்டு ஒரு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். 2 நாளில் பொழுன்னு ரெடி ஆகிடும். நமக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை எடுத்து நம்ம மசாலா கூட சேர்த்து விட்டுறலாம். அரிசியாக மட்டும் சேருங்க, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அரிசியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி வந்து நீங்கள் ஜீரக சம்பா சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கர்நாடகா பண்ணி, இது வந்து புல்லட் ரைஸும்பாங்க. இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கடி பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப விலை கூட கொடுத்து வாங்காமல் இந்த அரிசி ரைஸை போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு அந்த ஒரு டெக்ஸ்சருக்கு அழகாக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம்ல. இப்போ வந்து 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம், 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்து 1 கப்பு தேங்காய் பால். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. தேங்காய் பால் போட்டு நீங்கள் எந்த பிரியாணி பண்ணாலும் நீங்கள் உங்கள் பிரியாணி அடிச்சுக்க ஆளே வர முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 கப்பு அரிசி, 2 கப்பு தண்ணி, 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இங்கே வந்து கசகசன்னு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். நம்ம மசாலா, பிரியாணி மசாலா நீங்கள் ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி பிரியாணியாக இருந்தாலும் நச்சுன்னு நறுக்குன்னு செய்கிற மாதிரி அந்த பிரியாணி டேஸ்ட் அருமையாக இருக்கும்.
நான் வந்து சும்மா சொல்லலைங்க, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொதித்து வேகட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. அப்பப்போ லேசாக கலந்து விடுங்க. தண்ணி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, நல்லா சுண்டி வரட்டும். இப்போ வந்து காளானில் வந்து கொஞ்சம் நமக்கு தண்ணி இறங்கணுனால நம்ம தண்ணியை வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம். இதுதான் சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து சுண்டி வரட்டும். இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரம் தான் நமக்கு அடியில் வந்து அடி பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, பிரியாணி பாத்திரம் மட்டும். பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா தண்ணி சுண்டி நல்லா இந்த மாதிரி பொழுன்னு வந்துருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு இது 3/4 வாசிக்கு மேலே நமக்கு வெந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா உணவோல பரப்பி விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அப்படியே மேலே மட்டும் பரவலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம், கூட சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இறக்கிட்டு மேலே வந்து நல்லா ஒரு வெயிட் வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. நல்லா சூப்பராக தம்மாகி வந்துடும். இப்போ வந்து நம்ம கீழே தோசைக்கல்லோ மேலே வந்து கங்கு போட்டோம் அந்த மாதிரியெல்லாம் தம்மு பண்ண வேண்டாம். அந்த மாதிரி பண்ண வேண்டான்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம சொல்லியிருக்கோம். சூப்பராக தம்மாகி வந்துடும். நல்லா 1/2 மணி நேரம் நல்லா சூப்பராக தம்மாயிருச்சு. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா அப்படியே பொழுன்னு எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அடியும் பிடிக்காது. இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து ரெடி பண்ணும்போது அடி பிடிக்காது. இப்போ நம்ம மேலேயும் தம்மு போடல, கீழேயும் தம்மு போடல. இந்த பக்குவத்தில் செய்யும்போது நம்ம அருமையாக வந்துடும். நமக்கு ஈஸியாக தம்மு போடுறது ஈஸி. இப்போ வந்து பெரிய பெரிய கல்யாண வீட்டுகளில் இந்த மாதிரி சில நேரங்களில் தம்மு போடுவாங்க. அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். சோறும் நல்லா பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு. கிடைக்கிறதுல சூப்பரான ஒரு காளான் பிரியாணி. 8 பொருள், ஏகப்பட்ட டேஸ்ட்டில் அருமையான ஒரு காளான் பிரியாணி. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அருமையாக பொழுன்னு வந்து தயாராகிருக்கு. பாப்பா, குறைந்த பொருளில் ஒரு நிறைந்த சுவையில் ஒரு பிரியாணி செய்ய நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். மெத்தட் மாறாமல் செய்யுங்க. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு காளான் பிரியாணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.